ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி நம்ம அரிசி மாவு இடியாப்பம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சிச்சுன்னா அதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன்னு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். அந்த தண்ணி கொதிச்சிருந்தோம் எடுத்து நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு நான் வந்து 1/2 கிலோ அரிசி மாவு பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது பச்சரிசி மாவு தான். இடியாப்பம் செய்கிறதுக்குன்னு கடையில் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேயே கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு நான் கொஞ்சமாக மீதி வச்சுருக்கேன். தண்ணி எதனா அதிகமானால் திரும்ப சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். அந்த சூடு பண்ண வச்சு தண்ணி எடுத்து இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டி வச்சு சூடாக இருக்கும். அதனால் கரண்டியில் முதல்ல கிண்டிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மொல்லமாக கிண்டிக்கலாம். நல்லா சூடாக இருக்கும். இதை நல்லா கிண்டிட்டு சூடு ஆறுனதும் சப்பாத்தி மாவு போல் நல்லா கையில் பிசைந்துக்கலாம். நம்ம இடியாப்பம் செய்கிற அளவுக்கு அந்த பதத்துக்கு கரெக்டாக பிசைந்து எடுத்துகிட்டு சின்னதாக உருண்டையாக உருட்டி முறுக்குழலில் போட்டு அழகாக நம்ம பிழிஞ்சிடலாம். புளியறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. பாருங்கள், கையில் பிடிச்சா நல்லா மெதுவாக சாஃப்டாக நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நல்லா பிசைந்து இந்த அளவுக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். முறுக்குழலில் போட்டு க்ளீனாக இந்த மாதிரி புளிஞ்சி எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா அழகாக வருது. புளியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பார்த்து பதமாக பிசைந்து எடுத்துக்கலாம். நான் வந்து எல்லா தட்டிலையும் புளிஞ்சாச்சு. ஒன்று பெருசாக புளியணும்னு ஆசைப்பட்டேன். கொஞ்சம் பெரிய சைஸாக போட போகிறேன். பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், எவ்வளோ நல்லா வருது. புளியறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நல்லா டைட் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து ஒரு 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இட்லி குக்கரில் வைக்கிறேன். நீங்கள் பாத்திரத்தில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம். எப்படினாலும் வேக வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் வச்சு நல்லா எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா மல்லிப்பூ போல் நல்லா வெந்திருக்கு. நம்ம இதை ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து குருமா குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாம் தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், நல்லா மல்லிப்பூ மாதிரி சூப்பராக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்குது. நீங்கள் காலையில் டிஃபனுக்கு செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீட்லேயும் அரைக்கலாம். அரிசி நம்ம பச்சரிசி எடுத்துன்னு போய் மிஷினில் இடியாப்பம் மாவும் கிடைக்கிது கடையில். எது வேணாலும் நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் ரொம்ப நல்லா சூப்பராக அருமையாக வரும். பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ தள்ளாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பரான சாஃப்டான இடியாப்பம் ரெடி. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாட் பாக்ஸில் மூடி வச்சுருங்க. நல்லா சூடாக இருக்கும். பாய்.